மீனாட்சி மாமியார். பாரம்பரியத்தை உயிராக மதிப்பவர். மண்பானை சமையல்தான் சிறந்தது என்பார். பார்வதி மூத்த மருமகள். அமைதியானவள். எல்லா வேலைகளையும் பொறுப்பாக செய்பவள். சீதா இளைய மருமகள். நேரத்தை மிச்சப்படுத்த நினைப்பவர். குக்கர் சமையல்தான் ஈஸி என்பார். தை மாதத்தின் முதல் நாள். ஊரே வண்ணக் கோலங்களால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. சூரியன் மெதுவாக உதிக்க மீனாட்சி அம்மாள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய அடுப்பு தயாராகிக் கொண்டிருந்தது. ஏ பார்வதி, அரிசிய களைஞ்சு வச்சிட்டியா? சீதா, அந்த புது மண்பானையை எடுத்துட்டு வாடி. இன்னைக்கு பொங்கல் பானையில பொங்கி வரும்போது நாம பொங்கலோ பொங்கல்னு சத்தம் போடணும். அதான் நம்ம வீட்டுக்கு ராசி. அத்த, இந்த வெயில்ல வாசல்ல நின்னு பொங்கல் வைக்கணுமா? அதுக்குள்ள குக்கர்ல 3 விசில் விட்டா பொங்கல் ரெடியாகிடுமே. எதுக்கத்த இவ்ளோ கஷ்டம்? குக்கர்ல வைக்கிறதுக்கு பேரு பொங்கல் இல்லடி, அதுக்கு பேரு வெறும் சாதம். மண் பானையில விறகு அடுப்புல செஞ்சு அந்த பானை வாசனை பொங்கல்ல இறங்கணும். அப்போதான் அந்த சூரிய பகவானுக்கே திருப்தியா இருக்கும். வாயை மூடிட்டு வேலையை பாரு. மீனாட்சியின் பிடிவாதத்தால் வாசலில் மண்பானை வைக்கப்பட்டது. ஆனால் அதிகாலை காற்று பலமாக வீசியதால் அடுப்பில் நெருப்பு பற்ற மறுத்தது. சீதா புகை தாங்க முடியாமல் இருமிக் கொண்டே இருந்தாள். அக்கா, எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. இந்த அடுப்பு புகையில என்னால நிக்கவே முடியல. அத்தைக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? சீதா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இது நம்ம பாரம்பரியம். வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் புகைய சரி பண்றேன். நீ போய் பால் எடுத்துட்டு வா. பால் பொங்கி வரும் நேரத்தை பார்த்து மீனாட்சி உள்ளே பூஜை பொருட்களை எடுக்க சென்றார். அந்த சமயம் பார்த்து பானையில் இருந்த பால் வேகமாக பொங்கி அடுப்பை அணைக்க பார்த்தது. பதற்றத்தில் சீதா ஒரு துணியால் பானையை பிடிக்கப் போக பானை லேசாக சாய்ந்துவிட்டது. அக்கா, பானை சாய போகுது. நல்ல வேளையாக பார்வதி ஓடி வந்து பானையை சரி செய்தாள். ஆனால் பாதி பால் கீழே கொட்டிவிட்டது. இதை பார்த்த மீனாட்சி ஓடி வந்தார். ஐயோ, புது பானையில பால் பாதியா குறைஞ்சிடுச்சே. இதென்ன அபசகுணம்? நீங்க 2 பேரும் ஒழுங்கா கவனிப்பீங்கன்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டீங்களே. அத்த, நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. அந்த புகை கண்ணை மறைச்சதுல தான் கை தடுமாறிடுச்சு. மீனாட்சி முகம் வாடி அமர்ந்து விட்டார். பொங்கல் சரியாக வராது என்று பயந்தார். பார்வதி சீதாவை கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொன்னாள். சரி அக்கா, நான் போய் முந்திரி திராட்சைய நெய்ல வறுத்து எடுத்துட்டு வரேன். கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் எடுத்துட்டு வரேன். அப்போதான் கோயில் பிரசாதம் மாதிரி மணம் கரும். இருவரும் சேர்ந்து அந்த மண்பானையில் வெல்லம், பருப்பு, நெய் எல்லாம் சேர்த்து பக்குவமாக பொங்கலைச் செய்தனர். அதன் வாசனை தெருவையே தூக்கியது. மீனாட்சி ஆச்சரியத்துடன் வந்து பார்த்தார். என்ன வாசனை இது? இவ்ளோ பிரமாதமா இருக்கே. அத்தை, பொங்கல் தயார். இதோ சூரியனுக்கு படைச்சிட்டு நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அடேங்கப்பா, இவ்ளோ ருசியான பொங்கலை நான் என் வாழ்நாள்லயே சாப்பிட்டதில்ல. பாலு கொட்டினதுல எனக்கு கவலையா இருந்துச்சு. ஆனா நீங்க 2 பேரும் அதை சரி பண்ணி இவ்ளோ அண்டா செஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அத்தை, குக்கர்ல சமைச்சா இந்த மண்பானை வாசனை வராதுன்னு இப்போதான் எனக்கு புரியுது. அடுத்த வருஷமும் நாம இப்படித்தான் பொங்கல் வைக்கணும். பாத்தியா, இப்போதான் என் சின்ன மருமகளுக்கு புத்தி வந்திருக்கு. பார்வதி, நீதான் இந்த வீட்டை சமாதானமா கொண்டு போறதுல பொங்கல் திருநாளில் மீனாட்சி குடும்பத்தில் கோபம் மறைந்து மகிழ்ச்சி பொங்கியது. பாரம்பரிய முறையும் மருமகள்களின் அன்பும் சேரும்போது அந்த இடமே கோவிலாக மாறுகிறது. நீதி: பழமைகளை நாம் விட்டுக் கொடுக்கக் கூடாது. அதே சமயம் தவறுகளை அன்பால் சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்.